அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 2025ஆம் வருடத்துல மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கு டிரான்சிட் ஆகுறாங்க. இந்த அமைப்பு ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்புலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை நிறைந்த காலமாகவும் இருக்கு. பொதுவா இந்த ராகு கேதுக்கள் வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், ஆன்டி கிளாக் வைஸ்ல டிரான்சிட் ஆகக்கூடிய ஒரு கிரகம், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய தகவமைப்புல மாட்டிக்கிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும். எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த ராகு கேதுக்கள். ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது. எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதையே தன்னுடைய சொந்த வீடாக பாவித்து பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த 2025ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்திருக்கோம். ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கும்பராசி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம். நட்சத்திர வரிசையில 23வது நட்சத்திரமா வரக்கூடியதுதான் அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுடைய ஒரு நட்சத்திரம். செவ்வாயினாலே ஒரு விவேக கிரகம், கோப கிரகம். இந்த சனியுடைய ராசியில செவ்வாயுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் டிஃபால்ட்டா பார்த்தோம்னா அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அதிகமான கோபக்காரர்கள், முன் கோபம் இவங்களுக்கு அதிகமா வரும். எல்லாத்தையும் அவசரமா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். எல்லாத்துலயும் ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. துருதுருன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி முன்பின் விளைவு தெரியாம வார்த்தைகளை வெளியிட்டுருவாங்க. டக்குன்னு மனசுல உள்ளதை கொட்டிடுவாங்க. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டாங்க. மனசுல என்ன இருக்கோ அதை டக்குன்னு கொட்டிடுவாங்க. அதோடைய முன்பின் விளைவு என்ன அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதை பத்தி கவலையும் பட மாட்டாங்க. அதே மாதிரி உண்மைக்கு புறம்பா எதுவுமே செய்ய மாட்டாங்க. உண்மைத்தன்மை அதிகமா இவர்கள்ட்ட இருக்கும். எப்போதும் ஒரு போர் குணம் இவர்களை சுத்தி இருக்கும். அது இவங்க கூடயே பிறந்தது நம்ம எடுத்துக்கலாம். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு மனசுல பட்டதை பளிச்சுன்னு அடிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. மேலும் உடற்பயிற்சி பண்ணி உங்களுடைய உடலை நல்லா கட்டமைப்பா வச்சிருப்பாங்க. ஹெல்த்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பசிக்கு சாப்பிடாம நல்லா ருசிக்காக சாப்பிடுவாங்க. ருசி அறிந்து உண்ணக்கூடியவர்கள், உணவு பிரியர்களா இருப்பாங்க. உணவு சார்ந்த விஷயங்கள அதிகமான ஈடுபாடு இருக்கும். மேலும் மூத்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க தெரிந்தவர்கள், அன்பிற்கு மட்டும் அடங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அன்பு அப்படிங்கிற ஒரு ஒத்த கயிறை வீசி உங்களை கட்டுப்படுத்த முடியும். மற்ற எதுக்கும் அடங்க மாட்டாங்க. மேலும் அன்பிற்கு மயங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சோ இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த அவிட்டம் நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. இப்போ இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக்மெண்ட் வைஸா டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். ராகு பகவான் நம்முடைய ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி போர்ஷன் எடுக்கிறாரு. அதே மாதிரி கேது பகவான் பார்த்தோம்னா அஷ்டமத்திலிருந்து விலகி 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி போர்ஷன் எடுக்கிறாரு. இது நல்ல அமைப்பா அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளவா சிறப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். 1 in 7ல ராகு கேது இருக்கிறது தோஷ அமைப்புல வரும். இருப்பினும் இந்த காலகட்டங்களில் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குருவுடைய பார்வை வாங்கிய ராகு அந்த தோஷத்தை நிவர்த்தி செஞ்சிடும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி சனியும் 7.5 சனியில பாத சனியா இருக்கு. சனியும் நமக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல. ஜென்ம சனியில நம்ம நிறைய அனுபவ பாடங்களை பார்த்தாச்சு. நிறைய பேருக்கு லைஃபே வெறுத்து போயிருக்கும். அந்த அளவுக்கு சனி பகவான் ஜென்மத்தில இருந்து ஒரு மாதிரி குழப்பமான பலன்களை நிறைய கொடுத்திருப்பாரு. இப்போ ஜென்ம சனி விலகி இருக்கு. பாத சனியா சனி பகவான் போஷன் எடுத்திருக்காரு. இப்போதுமே அந்த பிரச்சனையுடைய வீரியம் இன்னும் குறையலன்னு தான் நம்ம சொல்லணும். யாருமே கியூரா ஆயிட்டேன் அப்படின்லாம் சொல்லல. நான் வாஷ் பண்ண வரைக்கும் பார்த்தோன்னா இன்னமுமே நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை தன்மையில தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா குரு நல்ல நிலையில போஷன் எடுத்திருக்காரு. குரு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போஷன் எடுத்திருக்காரு. மற்ற கிரகங்கள்லாம் வீக்கா இருந்தாலும் குரு தனித்த குருவாக நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துல போஷன் எடுத்திருக்கிறதுனால எல்லாத்துலயும் சுப மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த குரு போஷன் நமக்கு கொடுத்துரும். எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல எதுவுமே நமக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது. குழப்பத்தோட எல்லாம் சுப மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா குரு பலம் நமக்கு பூர்ணமா கிடைச்சிருக்கு. 12 வருஷத்துக்கு
ஒரு வாட்டி மட்டும் தான் குரு நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு. அதன் வகையில இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரு 5ஆம் இடத்துல பொசிஷன் எடுத்திருக்கிறது நமக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுலயும் குரு பார்த்தோம்னா நமக்கு முழு சுபகிரகமா வந்துடும். அதாவது 2ஆம் அதிபதி பிளஸ் பார்த்தோம்னா லாபாதிபதி, அந்த 2-11க்குரிய ஒரு கிரகம் 5ஆம் இடத்துல பொசிஷன் எடுத்து தன்னுடைய பார்வைகளை மிக சிறப்பான இடங்கள்ல பதிக்குது. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்பு. குறிப்பா ராகு மேல பதிக்கிறது நான் கூடுதல் யோகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த நேரத்துல நமக்கு 2 விஷயம் அவாய்ட் ஆகுது. அதாவது பாத சனியுடைய பாதிப்பு நமக்கு குறையுது. ஏன்னா 2ஆம் அதிபதி வலுத்த நிலையில 2ஆம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம், அதனால பாத சனியுடைய பாதிப்பு நமக்கு மேஜரா இருக்காது. ரெண்டாவது பார்த்தோம்னா ராகுடைய பாதிப்பு, ஜென்மஸ்தானத்துல இருக்கிற ராகு குரு பார்வை வாங்கி இருக்கிறதுனால பாதிப்புகளை இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக கொடுக்காது. அது ரெண்டும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இப்போ செக்மெண்ட் வைஸா இந்த ராகு கேது பயிற்சி நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா நம்ம பார்க்கலாம். முதலாவதா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 11-2க்குரிய ஒரு கிரகம் 5ஆம் இடத்துல வலுத்த நிலையில இருக்கு. ஜென்மத்தில் இருக்கிற ராகு ஒரு மாதிரி குழப்பத்தன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில குழப்பத்தன்மைகளை கொடுக்கும். ஆனா 5ஆம் இடத்துல போஷன் எடுக்கிற குரு பகவான் தொழில் உத்தியோக ரீதியா அபாரமான வளர்ச்சியை நிச்சயமா கொடுத்துரும். ஏன் அப்படின்னாக்கா லாபாதிபதி வலுத்த நிலையில இருக்காரு, பொருளாதார வரவு மிக அற்புதமா இருக்கு. பொருளாதாரம் நம்ம சம்பாதிக்கணும்னா தொழில் உத்தியோகம் நல்ல நிலையில இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஜென்மத்தில் இருக்கிற ராகுவ குரு பகவான் பார்த்து அந்த குழப்பத்துக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துடுறாரு. எனவே ரொம்ப நாளா நீங்க யோசிச்சுட்டு இருந்த ஒரு பிளான், இதை செய்வோமா வேணாமான்னு குழப்பிட்டு இருந்த ஒரு விஷயம், அந்த விஷயத்தை இப்ப தீர்க்கமா முடிவெடுத்து அந்த விஷயத்துல இறங்கிடுவீங்க. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். எனவே தொழில் ரீதியா இருந்த தொய்வு நிலை இப்ப சரியாயிடும். தொழில் ரீதியா இருந்த குழப்ப நிலை இப்ப சரியாயிடும். தொழில இருந்த போட்டி பொறாமைகள் இப்ப விலகும். அடுத்தது உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த குழப்ப நிலை, உத்தியோகத்துல இருந்த ஒரு சிரமமான சூழ்நிலை, இதெல்லாம் இப்ப டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும். அதே மாதிரி இந்த அரசு பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கடந்த சில வருடங்களா உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில இடையூறுகளை சந்திச்சிருக்கலாம். அந்த இடையூறுகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் டோட்டலா விலகிடும். இப்ப சம்பள உயர்வு, பதவி உயர்வு, கௌரவ உயர்வு இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும். கடந்த 2.5 வருஷத்துல நம்ம இழந்த நம்முடைய பெயர் புகழ் அதெல்லாமே இப்போ திரும்ப நமக்கு கிடைச்சிடும். இப்போ ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல நம்ம போஷன் எடுத்துருவோம். அதன் வகையில தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு உண்டு. வெளிநாடு முயற்சி பண்றீங்கன்னா அதை இப்போ தாராளமா செய்யலாம். ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு கிடைக்குது. குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை கப்புன்னு பிடிச்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நிச்சயமா யோகமான பலன்களை கொடுக்கும். எனவே வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வெளிநாடு எண்ணங்கள்லாம் இப்ப நிறைவேறும். நீண்ட நாள் போராட்டங்கள்லாம் குறையும். அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு, நல்ல சம்பளத்தோட நல்ல உத்தியோக வாய்ப்பு இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு நல்ல ஸ்கோர் பண்ணுது, நல்ல ஒரு அமைப்புல இருக்கு. மேஜரா எந்த பிரச்சனையும் வராது. சில சமயங்கள்ல ஜென்மத்தில் இருக்கிற ராகு ஒரு சில குழப்பத்தன்மைகளை கொடுத்து அந்த குழப்பத்தோட ஒரு நல்ல முடிவை எடுக்க வைக்கும். எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும். அதுதான் நம்ம மெயினா நம்ம நோட் பண்ணணும். அதன் வகையில இந்த காலகட்டம் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல பண வரவு இருக்கும். இவ்வளவு நாள் நம்மளுடைய கையில பணப்புழக்கமே சரியா இருந்திருக்காது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு சலிப்புத்தன்மையோட போயிருக்கும். சம்பாதிச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல, சம்பாதிக்கிறோம் ஒண்ணு மருத்துவ செலவா போகுது, அப்படின்னா சம்பாதிக்கிறோம் ஒரு மாதிரி வருத்தமான செலவா போகுது, கையில பணமே தங்கல, எதுக்குதான் செலவாகுது எப்படிதான் செலவாகுதுன்னு தெரியல, ஆனா செலவாயிடுது அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தன்மையில கடந்த சில வருடமா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு அற்புதமான மாற்ற நிலை நமக்கு ஏற்பட போகுது. குறிப்பா பார்த்தோம்னா பொருளாதார ரீதியா நல்ல பணவரவு இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா சம்பாதிப்போம். அதே போல ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய விரைய செலவு ஏற்படும். குடும்பத்துக்கு அதிகமா செலவு செய்வோம். குடும்பத்தை உயர்த்துறதுக்காக நிறைய செலவு செய்வோம். குடும்பத்தை ஸ்டாண்டர்ட் பண்றதுக்கு நிறைய செலவு செய்வோம். வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வாங்கி வைப்போம். அதே மாதிரி சுய செலவு, நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக ஏதாச்சும் செலவு செய்வோம். பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஏதாச்சும் சுப விரைய செலவுகள்லாம் செய்வோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல வரவு பொருளாதார ரீதியா நிச்சயமாக இருக்கும். அதான சுப விரயமா கன்வெர்ட் ஆகும். எதுவும் அர்த்தமில்லாத செலவுகளாக இருக்கிறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் குறைவு. எல்லாமே அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கடந்த காலகட்டங்களில் இருந்த இந்த பொருளாதார ரீதியான போராட்ட நிலை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்காது. கடந்த காலகட்டம் நிறைய பேர்கிட்ட கடன் உதவி கேட்டு அலைஞ்சிருப்போம். பண தேவை அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டா இருந்திருக்கும். இப்போ 4 பேர் உங்ககிட்ட கடன் உதவி கேட்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க உயர்ந்துடுவீங்க. எனவே பொருளாதார ரீதியா இருந்த பெரிய அளவிலான திண்டாட்டங்கள் இந்த காலகட்டங்களில் டோட்டலா குறைஞ்சிரும். கையில பணப்புழக்கம் இருக்கும். நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு தேவைப்பட்ட நேரங்களில் நம்மளால நிச்சயமா வாங்கி மகிழ முடியும். அந்த அளவுக்கு பொருளாதார கெப்பாசிட்டி இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கும்.
அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்துல சனி போஷன் எடுத்திருக்க ஒரு அமைப்பு. 2ஆம் அதிபதி வலுத்த நிலையில தான் இருக்காரு. அதனால பெருசா பிரச்சனைகள் இல்ல. இருப்பினும் குடும்பத்துல ஒரு மாதிரியான சுமையான தன்மைகள் தென்படும். குடும்பத்துல நிறைய தேவைகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் கிரியேட் ஆகும். குடும்பத்துக்காக அதிகமா உழைக்கக்கூடிய ஒரு அமைப்புல கொண்டு வருது. ஆனா கடந்த காலகட்டங்களில் இருந்த வாக்குவாதம், அமைதியற்ற சூழ்நிலை, குடும்பத்துல இருந்த போராட்டமான சூழ்நிலை அதெல்லாம் இப்ப டோட்டலா குறைஞ்சிரும். குடும்பத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். ஆனா குடும்பத்துக்காக அதிகமா உழைப்பீங்க. கொஞ்சம் இந்த நேரத்துல டைமே பத்தாது. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குலாம் டைமே பத்தாது. ஏன்னா குடும்பத்துக்காக அதிகமா உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. குடும்பத்தை உயர்த்தணும், குடும்பத்தை நம்ம ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் பண்ணணும், குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை நம்ம பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுதான் இந்த காலகட்டங்களில் இருக்க ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் நான் சொல்லுவேன். மற்றபடி கடந்த காலகட்டங்களில் இருந்த போராட்டமான சூழ்நிலை குடும்பத்துல இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்காது. குடும்பம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு பொறுப்புகள் உயரும். எனவே எதுவும் மைனஸ்ல இல்ல, எல்லாமே நமக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகுது. ஃபேமிலில கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதுக்குமே சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியாச்சும் பேசுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அளவுக்கு பாசிட்டிவா வருது. இருப்பினும் குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதம், பழைய விஷயங்களை பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பேச்சுல கொஞ்சம் லிமிடேஷன் இருக்கணும். யாரையும் காயப்படுத்துற மாதிரி பேசிடக்கூடாது. அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மேஜரான இஷ்யூஸ் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆயிடும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது காதல் உறவு சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் இடத்துல குரு போஷன் எடுத்திருக்காரு. கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு காதல் தோல்வி அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அல்லது காதல் உறவுல ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம். இப்ப குரு 5ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல போஷன் எடுத்து வலிமை அடைந்திருக்கிறதுனாலையும், மேலும் ஜென்மத்தில் இருக்கிற ராகு குரு பகவான் பார்க்கிறதுனாலையும் கடந்த காலகட்டங்களில் இருந்த போராட்ட நிலை, குறிப்பா காதல் உறவு சார்ந்த வகையில் இருந்த போராட்ட நிலைகள் இப்போ தெளிவடைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வருவீங்க. இவ்வளவு நாள் மனசை போட்டு ஒரு மாதிரி கலக்கி குழப்பி ஒரு மாதிரி கசக்கி புளிஞ்சு எடுத்திருக்கவங்கள இப்போ ஒரு தெளிவான ஸ்டேட்டுக்கு வந்துருவீங்க. ஒரு விஷயம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளியரான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துருவீங்க. இப்போ வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா இந்த காதல் உறவுல இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி லைஃப் அப்படியே ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த காதல் உறவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா ஒதுக்கிட்டு லைஃப் நியூவா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எது எப்படியோ காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த கலக்கங்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நிவர்த்தி ஆயிடும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்த இந்த நேரத்துல காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான பாசிபிலிட்டியும் ரொம்ப சிறப்பா இருக்கு. இருப்பினும் ஃபேமிலியில ஒரு மாதிரியான குழப்பத்தன்மைகள் அது இந்த காதல் உறவு சார்ந்த வகையில ஏற்படலாம். ஃபேமிலியில ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. எல்லாரையும் கொஞ்சம் மேட்ச் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதே 1 and 7ல ராகு கேது இருக்கும்போது காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகுறதுல ஒரு சில சிரமங்கள் இருக்கும். இருப்பினும் 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் காதல் உறவு சார்ந்த வகையில ஒரு நல்ல வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். அது திருமணமா கன்வெர்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு சில சலசலப்புகள் ஏற்படலாம். ஆனா எதுவும் நமக்கு நெகட்டிவ்ல போய் முடியாது, எல்லாம் பாசிட்டிவா போய் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. குழப்பத்தோட ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதுதான் யதார்த்தமான உண்மை. அடுத்த திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1 and 7ல ராகு கேது இருக்கும்போது திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் பொறுமை, நிதானம், கவனம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேனாக்கா 7ஆம் இடத்துல கேது இருக்கும்போது மேக்சிமம் பார்த்தோம்னா பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் அதிகமா வரும். இந்த நேரத்துல நிறைய பேருக்கு இந்த திருமணம் ஆகலையே அப்படிங்கிற கவலை அதிகரிக்கும். இந்த கவலை அதிகமா கொடுத்து திருமண முயற்சியில நிறைய விரைய செலவை ஏற்படுத்தும். அடுத்தது பார்த்தோம்னா மேக்சிமம் பார்த்தோம்னாக்கா பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த காலகட்டம் திருமண முயற்சியில ஈடுபடக்கூடியவர்கள் நல்ல பொருத்தம் இருக்கா ஜாதகத்துல அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சரியா உங்களுடைய முடிவுகள், சரியா உங்களுடைய மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். மற்றபடி திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனா எல்லாத்துலயும் பொறுமை இருக்கணும். அவசரம் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு சொல்லிட்டு எதுலயும் டக்குன்னு முடிவுகள் எடுக்கக்கூடாது, டக்குன்னு மாற்றங்களை செய்யக்கூடாது. எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானத்தோட செயல்படணும், பொறுமையோட செயல்படணும். அதுவே இந்த நேரத்துல உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும். திருமண முயற்சி சுபம் தான். 5ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாலே திருமணம் சார்ந்த வகையில நல்ல செய்தி, நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். 1 and 7ல ராகு கேது கிராஸ் ஆகுறது தான் இந்த முடிவு எடுக்கிறதுல ஒரு சில குழப்பங்கள் வரும். உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிக்காது, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது. இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரியான ஏற்ற தாழ்வுகளை மாத்தி கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்றது முயற்சி பண்ணணும். மற்றபடி மேஜரா எந்த இஷ்யூ இல்ல. திருமண முயற்சி தாராளமா செய்யலாம். நல்ல செய்திகள் நிச்சயமாக உண்டு.
அடுத்து திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ம சனியிலேயே நமக்கு நிறைய பேருக்கு பார்த்தோன்னா திருமண வாழ்க்கையில ஒரு மாதிரியான குழப்பத்தன்மை, போராட்ட நிலை இதெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருந்துச்சு. நிறைய பேர் ஷேர் கூட பண்ணியிருந்தாங்க என்கிட்ட, பர்சனலா நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சனி விலகி கேது வந்து அமர்றாரு 7ஆம் இடத்துல. இதுவும் அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு இல்ல. இப்போதைக்கு பார்த்தோம்னாக்கா சனி பார்வை விலகி இருக்கிறது வேணா நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஆனா கேது போய் அமர்றது அவ்வளவா சிறப்பு கிடையாது. எனவே இந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கவனம் நிச்சயமா இருக்கணும். வாழ்க்கை துணை சார்ந்த எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமை, நிதானம் இருக்கணும். ஜென்மத்துல இப்ப குரு வரதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட அந்த அதீதமான கோப மனநிலை இப்ப குறையும். அது நம்ம வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா எடுத்துக்கலாம். கடந்த காலகட்டங்களில் பல்ல கடிச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை துணை கிட்ட பேசியிருப்போம். இப்போ ஒரு மாதிரியான வாக்குவாதம், ஒரு மாதிரியான சச்சரவுகள்லாம் ஏற்படும். ஆனா நம்ம மைண்ட் இப்ப ரிலாக்ஸா இருக்கும். எதை பத்தி பெருசா ஒரி பண்ணாது. கோப நிலை அப்படியே ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். கடந்த காலகட்டங்களில் ரொம்ப சீரியஸா போன ஃபைட்லாம் இப்ப ஏதோ ஒரு மாதிரி புஷ்னு போய் ஒரு மாதிரி காமெடியா அப்படியே மாறும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இருப்பினும் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் கண்ணும் கருத்துமா நிதானத்தோட செயல்படுறது நல்லது. எதுலையும் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. எடுத்தோம் கவிழ்த்தோம் டக்கு டக்குன்னு முடிவுகள் எடுக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு மாற்றங்களை செய்யக்கூடாது. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிதானத்தை கடைபிடித்தாலே எல்லாம் நமக்கு சுபமாக மாறும். குரு பார்வை ஜென்மத்தில் இருக்கிறதுனால எதுவும் வந்து நமக்கு நெகட்டிவ்ல போய் முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால எதுலையும் அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க. மேலும் வார்த்தைகள்ல நிதானம் நிச்சயமா இருக்கணும். 2ஆம் இடத்துல சனி பகவான் அதை மறந்துடவே கூடாது. இந்த நேரத்துல வார்த்தைகளை ஒரு நிதானம் இல்லாம டக்கு டக்குன்னு நம்ம வார்த்தைகளை வெளியிட்டுருவோம். அதனால வார்த்தைகள்ல நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை மட்டும் நம்ம கடைபிடித்தாலே எல்லாமே நமக்கு சுபமாகவும் நல்ல மாற்றமாகவும் அமையும். அடுத்தது பிள்ளைகள் மற்றும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு போஷன் எடுத்திருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு 90% இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்திகள் கிடைச்சிடும். 1 and 7 பிளஸ் வந்து செகண்ட் ஹவுஸ்ல சனி இது போல முக்கியமான இடங்கள்ல பாவகிரகங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கிறதுனால நிறைய டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். குறிப்பா பெண்கள் இந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க தேவையில்லாத அலைச்சல், அதிகமா வெளியிடங்களுக்கு டிராவல் பண்றது, வண்டி வாகன அதிகமா டிராவல் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 5ஆம் இடத்துல குரு இருக்கிற அமைப்பு ரொம்ப யோகமான அமைப்பு. குறிப்பா குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நல்ல செய்தியை நிச்சயமா இந்த காலகட்டம் கொடுத்துரும். அல்ல குழந்தை பாக்கியத்துக்கு நீங்க முயற்சி செய்தீங்கன்னா நல்ல செய்தியை நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம். 90% நல்ல செய்திகள் கிடைச்சிடும். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப விரய செலவு நிச்சயமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல சுப விரய செலவு அவருடைய ஏஜ் வைஸா டிஃபரன்ஸ் ஆகும். அது அவருடைய கல்வி சார்ந்த சுபவிரை செலவுகள் ஏற்படலாம், அல்லது அவருடைய திருமணம் சார்ந்த சுபவிரை செலவுகள் ஏற்படலாம், அல்லது அவருடைய எதிர்காலம் சார்ந்த சுபவிரை செலவுகள் ஏற்படலாம். இப்படி A to Z ஏதோ ஒரு விதத்துல சுபமான ஒரு நல்ல விரைய செலவை பிள்ளைகளுக்கு நிச்சயமாக செய்வீங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த நேரத்துல நிச்சயமாக நடக்கும். நீண்ட நாள் கவலைகள், பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த நீண்ட நாள் கவலைகள் இப்ப நிவர்த்தி ஆயிடும். பிள்ளைகளுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். சுப மாற்றங்கள் நிறைய நிகழும். பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளுடைய ஆதரவு, பிள்ளைகளால ஏற்பட்ட வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி, அதெல்லாம் டோட்டலா நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வாங்க. தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக வழிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பிள்ளைகளோட ஏற்பட்ட நீண்ட நாள் கருத்து போராட்டம்லாம் இப்ப விலகிடும். பிள்ளைகளோட ஒரு மாதிரி பரஸ்பர ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். பிள்ளைகளுடைய ஆதரவு இந்த நேரத்தில் நமக்கு முழுமையாக கிடைக்கும். பிள்ளைகளால கௌரவ உயர்வு நிச்சயமாக ஏற்படும். பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்துல நம்மளை கௌரவப்படுத்துற மாதிரியான ஒரு சில செயல்பாடுகளை செய்வாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பை இதை ஏற்படுத்துது. அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராகு ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா குழப்பத்தன்மைன்னு அர்த்தம். மாணவ மாணவிகள் இந்த காலகட்டங்களில் நிறைய குழப்பத்தன்மைக்கு ஆளாக்கப்படலாம். ஸோ அதுதான் நான் பார்க்குற ஒரு பெரிய மைனஸான விஷயம். ஆனால் குரு பார்வையில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல கன்சல்டேஷன் கரெக்டான ஒரு வகையில் கிடைச்சிடும். அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். ஆளாளுக்கு ஒன்று சொல்லி உங்களை ஒரு மாதிரி குழப்பி பார்ப்பாங்க. ஆனால் அந்த எண்டு ஃபைனல் வந்து பார்த்தோன்னா ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். எனவே மாணவ மாணவிகள் எதையும் ஓவரா திங்க் பண்ணி உங்களை குழப்பிக்காம நீங்க செயல்பட்டாலே உங்களுக்கு அற்புதமான வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்தி ஸ்தானம் நம்ம சொல்லுவோம். புத்தி ஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது புத்தி தெளிவா கொடுத்துருவாரு. என்னதான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல ராகு இருந்து தேவையில்லாத யோசனைகளை கொடுத்து தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்தாலும் குரு புத்தி ஸ்தானத்துல தெளிவா இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல குழப்பத்தோட ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு தெளிவான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி கல்வியில ஒரு அற்புதமான வளர்ச்சி இருக்கும். கடந்த காலகட்டங்களில் கல்வி ரீதியா தடை
தடைப்பட்ட மாணவ மாணவிகள் இப்ப கல்வியை மீண்டும் தொடருவாங்க. கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இப்போ கல்வியில ஒரு அற்புதமான வளர்ச்சியும் அற்புதமான மாற்றத்தையும் அடைவாங்க. அதே போல உயர்கல்வி படிக்க நினைக்கிற மாணவ மாணவிகளுக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல அந்த படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மேக்சிமம் பார்த்தோன்னா இப்ப சொந்த ஊர்ல இருக்க முடியாது, வெளியிடங்கள்ல போய் படிக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கிரக அமைப்பு பார்த்தோன்னா கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா புதனோட வீட்டுல குருவுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பு கல்விக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். எனவே உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படிப்புல இருந்த அந்த ஸ்ட்ரகிளான சிச்சுவேஷன்லாம் இப்ப குறையும். இப்ப தெளிவா ஷார்ட்கட்ல நம்ம எப்படி எல்லாத்தையும் கடக்கலாம், எப்படி ஹை ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான தெளிவெல்லாம் இப்ப பிறக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த ராகு கேது பயிற்சியும் சரி, குருவுடைய போர்ஷனும் சரி ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இருப்பினும் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கான்சியஸா ரொம்ப கவனமா இருக்கணும். புதிய நண்பர்களுடைய வரவுலாம் நிச்சயமாக இருக்கும். அந்த புதிய நண்பர்கள் தீய பழக்கமுடைய நண்பர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே புதிய நபர்களை உங்களுடைய நண்பர்களாக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிட்டு அவங்களை உங்களுடைய நண்பர்களாக ஏத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேக்சிமம் தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அந்த நேரத்துல நண்பர்களால தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத வருத்தங்கள்லாம் ஏற்படலாம். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கூட இருந்தே முதுகுல குத்துறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, நீ எப்படிப்பட்டவர்களோட சேர்ந்து பழகுறீங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு நண்பர்களால நிறைய மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது 7ஆம் இடத்தை பார்த்து நண்பர்கள் சார்ந்த வகையில ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இல்லைன்னா நண்பர்களால தேவையில்லாத போராட்டங்களை கொடுத்திருக்கும். ஆனா இப்போ கேது மிக வலிமையாக, அதுவும் பகை வீட்டுல கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி வெளியூர், வெளி இடங்கள்ல போய் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாம படிப்புல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றது நல்லது. மற்றபடி மேஜரா எந்த இஷ்யூ இல்ல. படிப்புல எந்த ஒரு தொய்வு நிலையும் ஏற்படாது. படிப்புல மேக்சிமம் பார்த்தோம்னாக்கா எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. நல்ல ஒரு அமைப்புக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. அதனால படிப்பு சார்ந்த வகையில பெருசா தடை, தாமதம், தடுமாற்றம் எதுவும் இல்ல. உடைய சுற்று வட்டாரம், உங்களுடைய நட்பு வட்டாரம் இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா நல்ல ஒரு பெயரோட, நல்ல ஒரு புகழோட ஒரு அற்புதமான வளர்ச்சி நிலைக்கு நம்மளால செல்ல முடியும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா 1 and 7ல ராகு கேது இருக்கும்போது ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரியான ட்ரபிள கொடுத்துருது. அதுலயும் கடந்த காலகட்டம் கும்பத்துக்கு சொல்லவே வேண்டாம். கும்பத்துடைய நட்சத்திரங்களுக்குலாம் சொல்லவே வேண்டாம். அஷ்டமத்துல கேது பகவான் இருந்து உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுக்குள்ள கொடுத்திருக்கும். நிறைய பேர் பார்த்தோம்னா இழைச்சு போயிருப்பாங்க. நல்லா குண்டா இருந்தவங்க கூட நல்லா இழைச்சு போயிருப்பாங்க. உடல் மெலிவு அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அதே போல முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் விபத்து, அதே மாதிரி இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனைகள், அந்த இடங்கள் ஏதாச்சும் அடிபடுறது, இது சம்பந்தமான விஷயங்கள ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்களை கொடுத்திருக்கும். இப்போ கேது அஷ்டமத்தை விட்டு விலகி 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நீண்ட நாளா இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இப்போ நிவர்த்தி ஆகும். ஆனா மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சில மருத்துவ செலவுகளோட நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இப்போ நிவர்த்தி கிடைச்சிடும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இருப்பினும் சனி 2ஆம் இடத்துல போர்ஷன் எடுத்திருக்கிறதுனாலையும் சனியுடைய பார்வை அஷ்டமத்திலையும் கேது 7ஆம் இடத்திலையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் இந்த கண் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி தலைமுடி, பல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். குறிப்பா அந்த கழிவு நீக்க உறுப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் 7ஆம் இடத்துல கேது இருக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வயிறு சார்ந்த வகையில் ஏதாச்சும் ட்ரபிள கொடுக்கலாம். வாயுக்களுடைய தொந்தரவு, அப்படிலாம் வயிற்றுல அல்சர் ப்ராப்ளம் ஏதாச்சும் வருது. இப்படி ஏதோ ஒரு விதத்துல வயிறு சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. உணவுகளை நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஹோம்மேட் ஃபுட்டா எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹோம்மேட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. நிறைய பச்சை காய்கறிகள், எளிமையா செரிமானமாகக்கூடிய உணவு முறைகள் இதெல்லாம் அதிகமா நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பா டயத்துக்கு சாப்பிடுங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். டயத்துக்கு சரியான சரிவிகித உணவுகளை சரியா எடுத்துக்கோங்க. நம்மளுடைய இவ்வளவு நாள் போராட்டம், இவ்வளவு நாள் உழைப்பு எல்லாம் அந்த 3 வேளை நிம்மதியா சாப்பிடுறதுக்கு தான். நிறைய பேர் அந்த உணவை கூட அவாய்ட் பண்ணிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அர்த்தம் இல்லாத வாழ்க்கை. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹெல்த்தியா பாத்துக்கோங்க. நீங்க ஹெல்த்தியா இருந்தாதான் உங்களுடைய ஃபேமிலி ஹெல்த்தியா இருக்கும். அதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. நீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக சாப்பிடாமலாம் உழைச்சி அவங்கள பிறகு நீங்க கஷ்டப்படுத்துறதுக்கு நீங்க முன்கூட்டியே நல்லா டயத்துக்கு சாப்பிட்டு உங்களை ஹெல்த்தியா வச்சுட்டு குடும்பத்துக்கு தேவையானதை நம்ம உழைச்சி கொடுக்கும்போது ஃபேமிலியும் ஹெல்த்தியா இருக்கும். உங்க ஃபேமிலியில யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ஹெல்த் ரீதியா ட்ரபிள் வந்தாலும் அது மொத்த குடும்பத்தையே ஒரு மாதிரி சோகத்துல ஆழ்த்தும், சோகத்துல வருத்தும். அது அவ்வளவா ஹெல்த்தி கிடையாது. அதாவது டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இந்த 2 விஷயத்துல மட்டும்
தயவு செஞ்சு காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. அதே போல மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ராகு ஜென்மத்துக்கு வந்துட்டாலே நிறைய யோசிக்கும், நிறைய மணிக்கணக்கா யோசிக்கும், தூக்கத்தை கொடுக்காது, தூக்கமே வராது நிறைய பேருக்கு. இப்ப குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால அந்த யோசனைகள்லாம் பார்த்தோம்னா பொருளாதாரம் சார்ந்து இருக்கும், ஃபேமிலி சார்ந்து இருக்கும், அப்படியே சுய முன்னேற்றம் சார்ந்து இருக்கும். நம்மளை ஏதாச்சும் ஒரு விதத்துல அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விறுவிறுப்பு தன்மையை கொடுக்கும். இது ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கை கொடுத்தாலும் தூக்கத்தை கொடுக்காது. அதை நான் பார்க்குற ஒரு பெரிய மைனஸான விஷயம். தூக்கம் வரலனா ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. இந்த உணவு முறையிலையும் தூக்கத்திலையும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இருந்தீங்கன்னா ஹெல்த் ரீதியா அந்த நேரத்தில் பெரிய அளவுல எந்த ட்ரபிளும் இருக்காது. மற்றபடி அதிகமா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், அதிகமா உடல் வலிகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், உடம்பு எப்போதும் அசதியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது போல சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான் லைட்டா இருக்கு. அதை நம்ம எளிமையா ஹேண்டில் பண்ணிக்கலாம், எதுவும் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை. மற்றபடி கடந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கிய ரீதியில ஏதாச்சும் வெகுவா பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும். இப்ப மீண்டு எழுந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப சரியாகி ஒரு நிவர்த்தியான அமைப்புக்கு வருவீங்க. அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். மற்றபடி இன்னும் நமக்கு 7.5 சனி முடியல, பாத சனி நடந்துகிட்டு இருக்கு. தெய்வ வழிபாட்டோட நாட்களை கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணணும். உடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு நாட்களை அப்படியே நீங்க கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணணும். முடிந்தவர்கள் தான தர்மங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தானம் தர்மம் செய்யறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணாம கரெக்டா செய்யுங்க. ஏன்னா அந்த 7.5 சனியில நம்ம தான தர்மம் செய்யறது மிகப்பெரிய புண்ணியம், மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளத்தை இந்த அமைப்புகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான தர்மம், பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுக்கிறது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச பிளேஸுக்கு போயிட்டு வாங்க, கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க, தினமும் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க சரியா பராமரிக்கும் போது எல்லாமே நமக்கு சுபமாகவும் நல்ல ஒரு அமைப்பிலையும் மாறும். நீண்ட நாள் போராட்டம் நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக குறையும். அதில் எதை பத்தியும் கவலைப்படாம உங்களுடைய புதிய முயற்சிகளையும் புதிய மாற்றங்களையும் நீங்க செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் மட்டுமே கொடுக்கும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நமக்கு நிறைய அனுபவ பாடங்கள் கிடைச்சிட்டு அந்த அனுபவ பாடங்களை இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு கேட்டகரியில இருக்கும். அதை இப்போ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம இழந்த அனைத்தும் இப்போ நமக்கு திரும்ப கிடைச்சிடும். எனவே வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி சரியான பாதையில பயணிங்க. அது நிச்சயமா நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்து இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது என்னுடைய அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால நிச்சயமாக இது மாற்றம் அடையும். எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஒரு வாட்டி தெளிவா பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசாபுக்தி நடக்கும், அவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. ஒரு சிலருக்கு அவ்வளவா சிறப்பான தசாபுக்தி நடக்காது, கொஞ்சம் மைனஸான தசாபுக்தியே நடக்கும். அவங்களுக்கு இந்த தசாபுக்தியோட இம்பாக்ட் டோட்டலா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு யோக தசை, லக்னாதிபதி தசை, சுப தசை நடக்குதுனாக்கா, சுபஸ்தானங்களுக்குரிய தசை நடக்குதுனாக்கா, இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதுலாம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல யோக தசை நடக்குது, பாவஸ்தானங்களுடைய திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியா எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்திலாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு சிறப்பான முறையில ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் நமக்கு கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தரேன், மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம், இதுக்கெல்லாம் நாங்க பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேரா நாங்க போட்டிருக்கோம். அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல், ஒரு தெளிவு அந்த பதிவுகளின் மூலமா நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதுல உங்களுடைய பிறப்பு முதல் உங்களுடைய எதிர்காலம் வரை டோட்டலா A to Z தெளிவா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.